இப்போ வந்து we are going to see the conversions from NFA to DFA என்ற மாதிரி conversions பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DFA is same as NFA, அதாவது all DFA is same as NFA. எல்லா DFAவும் NFA மாதிரி சேம் தான். பட் ஆனால் வந்து வைஸ் வர்ஸா எல்லா NFAவும் நம்ம வந்து DFAன்னு சொல்ல முடியாது. all NFA is not as same as DFA. ஓகே, ஸோ தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, if this condition prevails, all NFA is not same as DFA ன்னு இருந்தால் கூட we can find out the equivalent DFA for that particular NFA. ஒன்று எல்லா DFAவும் NFAவும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லை சேமாக இல்லாத பட்சத்தில் we can find out even the equivalent DFA. அந்த பர்டிகுலர் NFAக்கு ஈக்குவலண்ட்டான DFAவை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த Q, சிக்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Q0, டெல்லு, ஃபைனல் ஸ்டேட்டு, இதுதான் வந்து அந்த 5 டூப்பிள்ஸ் இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா NFA அண்ட் DFA இது ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ட்ரான்சிஷனில் மட்டும்தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே சேர்த்து தான். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு, அந்த லாங்குவேஜு, இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு எல்லாமே வந்து இட் வில் பி சேம். ஆனால் இந்த ட்ரான்சிஷன் டேபிள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். DFAல பார்த்தீங்கன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு Q, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்ட்டு அந்த லாங்குவேஜ், பைனரி லாங்குவேஜா இல்லை ஆல்ஃபபெட் அது என்னதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதோட நம்பர்ஸு. ஸோ இது ரெண்டத்தையும் Q இன்ட்டு சிக்மா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது Q தான் நமக்கு கிடைக்கும் எங்கே DFAல. ஏன்னா DFAல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு நோடுக்கு தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பட் ஆனால் இதுக்கு ஆப்போசிட் தான் NFAல வந்து என்ன பண்ணுவோம் நம்ம, இதே மாதிரி Q இன்ட்டு சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of Q. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே மோர் தேன் 1 ஸ்டேட்ஸ் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் we say it as 2 to the power of Q. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ L is equal to set of all strings over 0,1 that starts with 0. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, starts with 0. இந்த டேர்ம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது 0,1ன்றது நம்மளுடைய லாங்குவேஜ் இல்லையா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0,1, இது நம்மளுடைய லாங்குவேஜ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்கு எப்படி லாங்குவேஜ் வரும், ஸ்டார்ட் வித் 0 சொல்லியிருக்காங்க. அப்போது 00, 01, 1011லாம் வராது. ஸோ அப்போது 000, 001, 010. ஸோ இதே மாதிரி வந்து லாங்குவேஜ் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம, இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து மெஷின் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம NFA தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ NFAல எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 00, 01, 000. ஸோ இதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து போயிட்டே இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு NFA எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். NFA வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இனிஷியல் இந்த ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இனிஷியல் ஸ்டேட் ஏ தான் வந்து என்னோடய இனிஷியல் ஸ்டேட்டு. இப்போ முதல் ஸ்ட்ரிங் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 0 எடுத்துகிட்டு போய் பியில் கொடுக்குறேன். ஸோ இப்போ செகண்ட் வந்து என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ 0 இங்கே வந்து நான் செல்ஃப் லூப்பாக கொடுக்கலாம். நான் ஏன் இங்கே 0 கொடுக்கலன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பியை வந்து நான் ஃபைனல் ஸ்டேட் ஆக்கிறேன். ரீசன் என்னென்னா 00 என்னோடய ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் பிஏவே ஃபைனல் ஸ்டேட் ஆக்குறேன். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு டவுட் வரும், ஸோ இங்கே ஏன் 0 போடாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஏலேருந்து நான் வெறும் 0ங்கிற இன்புட் மட்டும் தான் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய கொஷின் படி ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ அதனால் இனிஷியலில் நான் வந்து இப்போ 1 எல்லாம் போட முடியாது. 0ன்ற ஒரு இன்புட்டை நான் ஆல்ரெடி பிக்கு கொடுத்துட்டேன். ரிமைனிங் இருக்கிறது 1 தான். இப்போ நான் 1 இங்கே செல்ஃப் லூப்பாக நான் போட்டேன், இல்லை வேறு எங்கேயாவது நான் போட்டேன்னா ஃப்ரண்ட்டில் எனக்கு 1 வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து 0ங்கிற இன்புட் மட்டும்தான் ஏக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பிக்கு 0,1 நான் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 0 வந்துருச்சு. ஃபஸ்ட் பொசிஷன் வந்து எனக்கு 0 வந்துருச்சு. ரிமைனிங் பின்னாடி என்ன பொசிஷன் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் 01னா 0ன்ற இன்புட் வந்திருக்கு. பியில் 1 இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ளீட்.
ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து 1 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள் 0 0 0னா இப்போ இங்கே ஒரு 0 எடுத்துக்கும். எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் அவைலபிள் இன் பி ஆர் எனி நம்பர் ஆஃப் 1 இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் பி. ஸோ அப்போ என்னுடைய மிஷின் வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வந்து ட்ரான்சிஷன் டேபிள் போடணும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எழுதிக்கோங்க. 0 0 நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கும் போது இனிஷியல் ஸ்டேட் ஏலேருந்து முதல்ல ஒரு 0 வந்து பிக்கு போகுது. ஸோ செகண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள் 0 பிக்கு வந்து நான் அதை செல்ஃப் லூப்பாகவே போடலாம். ஸோ அதனால் நான் 0ன்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 0 1. ஸோ அதே மாதிரி ஏலேருந்து 0ங்கிற ஒரு பிக்கு போகுது. ஆனால் 1 இல்லை. ஸோ அதனால தான் பிக்கு பக்கத்தில் நான் செல்ஃப் லூப்பில் 0, பக்கத்தில் 1 போட்டுடுறேன் நான். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை செக் பண்ணுங்கள் 0 0 0னா ஸோ அப்போ இங்கே 0 இருக்குது. இங்கே வந்து 0 1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 0 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ 0 இதில் 0 1ன்னு எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் என் மிஷின் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ கொஷனில் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0ன்னு கொடுத்ததுனால இனிஷியலில் இருக்கிற நோடை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அவங்க 0 தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் 0 மட்டும் போட்டு விட்டேன். எண்டு நோடில் நான் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் இருக்க கண்டிஷன் தான் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் 0s 1s வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ட்ரான்சிஷன் டேபிள் போகலாம். ஸோ இப்போ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது? ஏபி 2 ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஏபி. ஸோ ஓவர் என்ன லாங்குவேஜ் இது? 0 and 1. சரி, அப்போ 0 and 1. ஓகே. ஸோ இப்போ வந்து ஏல 0ங்கிற இன்புட் வாங்கிட்டு எங்கே போகுது? பிக்கு போகுது. ஸோ அப்போ ஏ 0 பி. கரெக்டாக? ஏலேருந்து 0ங்கிற இன்புட் வாங்கிட்டு பிக்கு தான் போகுது. ஸோ அதை தான் நான் வந்து ஏ 0ன்ற பிளேஸில் பின்னு எழுதியிருக்கேன். இப்போ ஏலேருந்து 1ங்கிற இன்புட் எங்கேயாவது போகுதா? போகலை. ஸோ 1ன்ற இன்புட்டே இல்லை. ஸோ இது என்எஃப்ஏன்றதுனால ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். என்எஃப்ஏன்றதுனால நான் இங்கே வந்து நல் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிலேருந்து 0 எங்கே போகுது? பிகே தான் போகுது. பிலேருந்து 1ம் பிகே தான் போகுது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய என்எஃப்ஏ. பட் வந்து நான் டிஎஃப்ஏக்கு போடும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி நல் வேல்யூஸை நான் போட முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இப்போ டிஎஃப்ஏ பார்க்கலாம். இந்த மிஷினை இப்போ நான் டிஎஃப்ஏக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து முதல்ல இந்த ட்ரான்சிஷன் டேபிள் பேஸ் பண்ணி நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் டயக்ராம் வரையலாம். ஓகே. ஸோ இப்போ முதல்ல இந்த ட்ரான்சிஷன் டேபிள் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏ. ஓகே. ஸோ இப்போ முதல்ல வந்து 0 and 1. இப்போது ஏலேருந்து 0 பிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே அப்படியே எழுதிக்கலாம். ஏலேருந்து 1 வந்து எங்கேயும் போகல, நல்லுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம நல்லுன்ற வேல்யூ போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏலேருந்து 1 ஒரு டெட் ஸ்டேட் கொண்டு போகலாமா? டிஎஃப்ஏ தானே. டிஎஃப்ஏல டெட் ஸ்டேட் வந்து அலௌடு. அதே மாதிரி டிஎஃப்ஓட ரூல்ஸ் என்னென்னா, இப்போ ஏன்னு இருந்துச்சு லாங்குவேஜ் வந்து 0 1 அப்படின்னா இந்த ஏ வந்து 0 இன்புட் வாங்கினா எங்கே போகும், அதே மாதிரி 1ங்கிற இன்புட் வாங்கினா எங்கே போகுன்றதை நம்ம டிஎஃப்ஏல மென்ஷன் பண்ணோம். என்எஃப்ஏல வந்து நல் வேல்யூஸ் அலௌடுன்றதுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நல்லன்னு காமிச்சிட்டு போயிடலாம். ஆனால் டிஎஃப்ஏல நம்ம நல்லன்னு காமிக்க முடியாது. ஏன்னா எல்லா வேல்யூஸும் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான் நம்ம காட்டணும். இப்போ தேவையில்லாமல் ஒரு வேல்யூஸ் இருக்குது, ஆனால் நம்ம அதை வந்து எந்த நோடுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி காட்டியே ஆகணுன்றதுனால தான் நம்ம வந்து டெட் ஸ்டேட்டுன்னு யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு சின்ற ஒரு ஸ்டேட்டை நான் அசியூம் பண்ணி கொண்டு வரேன். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அடுத்து நம்ம வந்து பிஏ எழுதலாம். இப்போ பிக்கு வந்து 0னா எங்கே போகுது? பிக்கு தான் போகுது. அதே மாதிரி பியில் 1ன்னு வந்துச்சுன்னா அதுவும் பிகே தான் போகுது. ஓகே. ஸோ இப்போ இதோட இது கம்ப்ளீட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இங்கே வந்து சின்னு ஒரு புது ஸ்டேட் கொண்டு வந்திருக்கோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஎஃப்ஏல எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு எங்கே போகுதுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே சின்னு ஒரு ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா திரும்ப இதே சி இங்கே எழுதி 0ன்ற இன்புட் வந்து சிக்கு இருந்துச்சுன்னா சி எங்கே போகுது, 1ங்கிற இன்புட் இருந்துச்சுன்னா அந்த சி வேல்யூ எங்கே போகுது அப்படின்னு சொல்லி நான் காட்டணும். இது வந்து டெட் ஸ்டேட்டாக இருக்குது. இந்த சி வந்து டெட் ஸ்டேட்டு. அப்போ வந்து என்ன பண்ணணும்? இதிலேருந்து இன்புட்ஸ் வேணால் வரலாம் சிக்குள்ளே, அவுட்புட் வந்து போகக்கூடாது எங்கேயுமே. ஸோ அதனால் நான் செல்ஃப் லூப் தான் கொடுப்பேன். ஸோ அதனால் நான் இங்கே 0ங்கிற இன்புட் வாங்கியும் சிக்குள்ளே தான் இருப்பேன், 1ங்கிற இன்புட் வாங்கியும் சிக்குள்ளே தான் இருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் ஸ்டேட்ஸில் அவுட்புட் வந்து should not go to outside. Should not go outside. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரிஃபரபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப் தான்.
டெட் ஸ்டேட்னாலே செல்ஃப் லூப் தான் கொடுப்போம். ரீசன் என்னென்னா இது வந்து ஒரு அன்வான்ட் ஸ்டேட், இதோட இன்புட்ஸ் வந்து வேறு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். முதல் சம்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப நெக்ஸ்ட் இன்னொரு சம்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கே இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் வந்து ஏ. ஓகேவா, இப்போது ஏல 0ங்கிற இன்புட் வாங்கிட்டு எங்கே போகுது? பிக்கு தான் போகுது. பின்றது ஒரு ஃபைனல் ஸ்டேட், ரைட்? அப்போ வந்து பி. ஏல 1ங்கிற இன்புட் வாங்கி எங்கே போகுது? சிக்கு போகுது. அப்போது ஏலேருந்து 1ங்கிற இன்புட் வாங்கி சிக்கு போகுது. சரியா, இப்போ ஏ வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பி. இப்போ பியில் வந்து என்ன பண்ண போகிறோம்? சரி, பியிலேருந்து 0ன்ற இன்புட் வாங்கி பிக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, 1ங்கிற இன்புட் வாங்கி பிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ செல்ஃப் லூப் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? சி தான் இருக்குது இல்லையா? இப்போ சியில் 0ங்கிற இன்புட் வாங்கி எங்கே இருக்குது? சிக்குள்ளே தான் இருக்குது. சரி, 1ங்கிற இன்புட் வாங்கி எங்கே இருக்குது? சியிலே தான் இருக்குது. ஓகே, ஸோ கொடுத்துருக்க கொஷனில் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் எனி ஸ்ட்ரிங் ஓவர் 0,1 ஷுட் ஸ்டார்ட் வித் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனுக்காக தான் நம்ம ஏலேருந்து 0 மட்டும்தான் எடுத்துக்கிறோம். பின்னாடி இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம என்ன வேணால் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏல எக்ஸ்ட்ரா எந்த வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் என்னுடைய ஸ்ட்ரிங்கோட கண்டிஷனை நான் பிரேக் பண்ணுறேன். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 1ங்கிற ஸ்டேட்டை எடுத்துகிட்டு போய் 0ங்கிற இன்புட் வந்தால் பிக்கு கொடுத்துட்றேன். ஓகே, 1ங்கிற இன்புட் வந்தால் தேவையில்லாமல் இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் வந்து போயிட்டு அந்த கண்டிஷனை பிரேக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் 1 எடுத்துகிட்டு போய் டெட் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஏலேருந்து 1ங்கிற இன்புட் சிக்கு வரும், ஆனால் சியிலேருந்து எந்த ஒரு இன்புட்டும் வெளியில் போகாது. ஓகே, ஸோ அப்போ டிஎஃப்ஏவோட கண்டிஷன் வந்து நமக்கு சால்வ் ஆகிடுச்சு இல்லையா? ஏல வந்து 0ங்கிற இன்புட் வந்தால் பிக்கு வந்துடும், 1ங்கிற இன்புட் வந்தால் சிக்கு வந்துடும். அதே மாதிரி பியில் 0ங்கிற இன்புட் வந்தால் பிக்குள்ளே இருக்குது, 1ங்கிற இன்புட் வந்தாலும் பிக்குள்ளே இருக்குது. சியை பாருங்கள், அதே மாதிரி 0, 1 எந்த இன்புட் வந்தாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும். சின்ஸ் இட் இஸ் அ டெட் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து டிஎஃப்ஏ. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க. என்எஃப்ஏனா நம்ம நல்லு போட்டுருவோம், இல்லாத வேல்யூஸை நம்ம தேட மாட்டோம், நல்லுன்னு போட்டுருவோம் என்எஃப்ஏல. ஆனால் டிஎஃப்ஏல எனக்கு நல்லுன்னு போட முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக நானே ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணி அதில் அந்த வேல்யூஸ் போகிற மாதிரி நான் ஃபீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்எஃப்ஏ அண்ட் டிஎஃப்ஏ. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஓகே, இன்னும் போக போக நம்ம வந்து பெரிய சம்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். L is equal to set of all strings over 0,1 that ends with 1. ஓகே, ஸோ இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? ends with 1. அப்போ என்னோடய மிஷின் வரையும் போது முதல்ல இருக்க நோடில் நான் என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எண்டில் இருக்கிற நோடுக்கு 1 தான் வேல்யூஸ் வரணும். நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து முதல்ல லாங்குவேஜ் எழுதிக்கலாம். நம்ம இப்போ லாங்குவேஜில் 1ல் எண்ட் ஆகணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது 0, 1, 1, 1, 0, 0, 1. ஸோ இதே மாதிரி என்னோடய வேல்யூஸ் வந்து போயிட்டே இருக்கும் லாங்குவேஜில். ஓகே, ஸோ இப்போ முதல்ல வந்து நான் என்எஃப்ஏக்கு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்எஃப்ஏக்கு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னுடைய வேல்யூஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து இனிஷியல் ஸ்டேட் ஏ, அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஏ தான். இப்போ ஏக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், 0, 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எண்டு வேல்யூ வந்து 1ல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஏலேருந்து, ஸோ அப்போ முன்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் செல்ஃப் லூப்பில் நான் 0 கொடுத்துட்றேன். இப்போ 1ங்கிற ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு போய் பிக்கு கொடுக்க போகிறேன். சரியா? இந்த பியை நான் வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆக்கிக்கிறேன். ஏன்னா ரீசன் என்னென்னா, ஏலேருந்து 1ங்கிற இன்புட்டை பி கொடுத்துட்றேன். இதுதான் வந்து என்னோடய எண்ட் ஸ்டேட்டு. ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண விரும்பலை. ஃப்ரண்ட்டில் இருக்கிற நோடில் நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே நான் வந்து எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1, 1 இருக்குது. இப்போ 1, 1னா ஏலேருந்து எனி நம்பர் ஆஃப் 1 ஃப்ரண்ட்டில் வரலாம். ஸோ அதனால் 0,1 நான் கொடுத்துட்றேன். அண்ட் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 0, 0, 1னா இங்கே செல்ஃப் லூப்பில் 0 இருக்கிறதுனால எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வேணாலும் வரலாம். ஸோ நான் 0, 0ன்னு எடுத்துக்கிறேன், எண்டில் 1. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த லாங்குவேஜ் போயிட்டே இருக்கும்.
இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்கு இதுதான் வந்து மெஷின். ஓகே, இது வந்து நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கும், கிளியர் ஆகாது. நீங்கள் வந்து முதல்ல லாங்குவேஜ் எழுதிக்கோங்க, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி லாங்குவேஜ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இனிஷியல் நோட் ஏன்னு எடுத்துக்கிட்டு ஓகே முதல்ல இருக்கிறது வந்து 0 1. அப்போ ஓவராலாக எல்லா லாங்குவேஜையும் பாருங்கள். நீங்கள் வரைய போகிற மிஷினை பின்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்தாலும் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, நாட் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பின்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்தாலும் அந்த ஸ்ட்ரிங்கும் இதில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே நான் அடுத்தடுத்து ஸ்ட்ரிங் பார்க்கும்போது டபுள் ஜீரோஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ அப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் நோட செல்ஃப் லூப் கொடுத்து 0,1ன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எண்டில் தான் எனக்கு வேல்யூ வந்து 1 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸோ எத்தனை நம்பர் ஆஃப் 1 வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. அதனால் முதல் ஸ்ட்ரிங்கை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு 0 1 சரி ஓகே, நெக்ஸ்ட் 1 1 இருக்குது, அடுத்து 0 0 1 இருக்குது. இதுலேருந்து எனக்கு ஒரு அசம்ஷன் என்ன கிடச்சிடும்னா, லாஸ்ட் வேல்யூ 1, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணாத. முன்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸோ 1 எது வந்தாலும் என்னோடய மிஷின் ஆப்டாக இருக்கணுன்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் ஏல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ரண்ட் நோடாக இருக்கிறதுனால இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1 எது வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் வராதுன்னு அசியூம் பண்ணி இங்கே 0 and 1 நான் போட்டிருக்கேன். எண்டில் கரெக்டாக 1ங்கிறத மட்டும் போட்டு பிக்கு நான் கொடுத்துட்டேன். அண்ட் ஐ மேட் பி as an ஃபைனல் ஸ்டேட். ஓகே, இது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குக்கு NFAவோட மிஷின். ஸோ இதுக்கு வந்து இப்போ ட்ரான்சிஷன் டேபிள் போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் 2 இருக்குது, A B. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1. இப்போது ஏல இன்புட் 0வாக இருந்ததுன்னா எங்கே இருக்குது, ஏல இன்புட் 0வாக இருந்ததுன்னா ஏக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி 1ல் இன்புட் வந்துச்சுன்னா எங்கே இருக்குது, 1 ஏக்குள்ளே இருக்குது, அப்படி இல்லைனா பிக்கு வந்துடுது. ஸோ அப்போ இங்கே வந்து ஃப்ளவர் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுங்கள். மோர் தென் 1 ஸ்டேட்ஸ்னால் நீங்கள் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃப்ளவர் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி A, B. ஆமாம்ல, மோர் தேன் 1 ஸ்டேட்ஸ் தான் NFA போகலாமே. அப்போ 1ங்கிற இன்புட் வாங்கினா ஏலையும் போகுது அண்ட் அதே மாதிரி பிக்கும் வருது. ஸோ அதனால் இங்கே A, Bன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து பீன்ற ஒரு ஸ்டேட் இருக்கா, இல்லையா? ஸோ அப்போ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். பி எடுத்துட்டேன் ஸ்டேட்டு. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு சொல்ல போகிறோம். இப்போ பியில் 0ங்கிற இன்புட் எங்கேயாவது போகுதா, போகலை. 1ங்கிற இன்புட் எங்கேயாவது போகுதா, போகலை. ஸோ NFAல ஒரு ஸ்டேட் வந்து இன்புட்ஸ் கொடுக்காம கூட இருக்கலாம், அதே மாதிரி நல் வேல்யூஸோட ட்ராவலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து பியோட 0க்கும் நல் போடுறேன், பியோட 1க்கும் நான் நல் போடுறேன். NFA பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ இதே வந்து DFAக்கு பார்க்க போகிறோம். ஸோ DFAல இதே சேம் ஸ்ட்ரிங்கு, ஆனால் இந்த பர்டிகுலர் மிஷினை நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. சின்ஸ் இட் இஸ் அண்ட் DFA, நான் இதை வேறு ஏதாச்சும் ஒரு நோட் போட்டு டெட் ஸ்டேட்டுக்கு வேணாலும் கொண்டு போகலாமே தவிர இந்த மாதிரி நல் வேல்யூஸ் வந்து அலோடு இல்லை. இன்னொரு விஷயம், இங்கே வந்து 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஏக்கு இன்புட் 1 இருந்தால் ஏ வந்து 2 ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் DFAவாக இருந்தால் இதை வந்து நம்ம சிங்கிள் ஸ்டேட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல ட்ரான்சிஷன் டேபிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி A 0 1. ஸோ இப்போ ஏல 0ங்கிற இன்புட் வந்தால் ஏல இருக்குது, அதே மாதிரி 1ங்கிற இன்புட் வாங்கினா A B. இங்கேயே நான் கம்மா போடாமல் போட்டிருக்கேன். ரீசன் இது வந்து A ஒரு ஸ்டேட்டு B ஒரு ஸ்டேட்டு இல்லையா, 2 ஸ்டேட்டு. ஆனால் DFAல நான் என்ன சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஸ்டேட் தான் அலௌடு. அதாவது ஒரு நோட்லேருந்து ஒரு நோடுக்கு தானே போக முடியும் DFAல. ஸோ அதனால் A Bயை நான் கம்பேர் பண்ணி ABன்னு போட்டிருக்கேன். இங்கே ABங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து DFAல வந்து பாருங்கள், இப்போ A இருக்குது, நம்ம A பார்த்து இங்கே போட்டுட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட் இருக்குது, AB தான் இருக்குது. ஸோ அப்போ ABயை எடுத்து நம்ம பண்ணணும். இங்கே வந்து நான் இங்கே B போட்ட மாதிரி இங்கே நான் B போட முடியாது. ரீசன் என்னென்னா, இங்கே வந்து என்னுடைய ஸ்டேட்டில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு NFA பாருங்கள், A, B. Bங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டாக போட்டிருக்காங்க. அதனால்
நான் அதை இங்கே எடுத்து அதே மாதிரி 0 இன்புட் வந்தால் எங்கே போகுது, 1ங்கிற இன்புட் வந்தால் எங்கே போகுது நான் காட்டுறேன். ஓகே, ஆனால் இங்கே பிங்கிற ஒரு செப்பரேட் ஸ்டேட்டு எனக்கு இல்லை. பின்னு ஏதாவது செப்பரேட்டாக இங்கே ஸ்டேட் இருக்கா? இல்லையே. ஏ இருக்குது, ஏபின்னு ஒரு சிங்கிள் ஸ்டேட் இருக்குது. ஏபின்றது ஒரு சிங்கிள் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அப்போ பின்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டே இல்லை எனக்கு. அதனால் நான் பின்னு எழுதாமல் ஏபின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போது இப்போ ஏபின்னா நீ புதுசாக ஒரு ஸ்டேட் எழுதியிருக்கீங்க, எப்படி இதுக்கு நான் இன்புட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூனியன் ஏ யூனியன் பி. ஓகேவா? இப்போது ஏபிக்கு 0ங்கிற இன்புட் வந்தால் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. 0ங்கிற ஒரு காலம் எடுத்துக்கோங்க, ஏபின்ற வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அப்போது உள்ள ஏ யூனியன் எப்சிலான் அப்படின்னா என்ன வரும்? ஏ தான் வேல்யூ வரும். ஸோ ஏ ஒன்றும் பண்ணல, இந்த 2 ரோவை அப்படியே யூனியன் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா ஏபி தானே ஸ்டேட்டு, அதனால் நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஏபிக்கு 0ங்கிற வேல்யூ வரணும்னா ஏ யூனியன் எப்சிலான். அதே மாதிரி ஏபிக்கு 1ங்கிற இன்புட் வேணும்னா ஏபிக்கு 1ங்கிற இன்புட் 1ங்கிற காலம்க்கு வந்துடுங்க. ஏ கமா பி யூனியன் எப்சிலான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவேன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஏ கமா பின்னு நம்ம போட முடியாது, ஏன்னா இது வந்து டிஎஃப்ஏ. ஸோ சிங்கிள் ஸ்டேட்டை தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஏபி யூனியன் எப்சிலான்னு போட்ட அன்னைக்கு ஏபி. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுடைய வேல்யூ. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதாவது 2 இண்டிபெண்ட் ஸ்டேட்டை நான் ஒரு சிங்கிள் ஸ்டேட்டாக கொண்டு வரேன். அதாவது ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு நான் கொண்டு வரேன். 2 இண்டிபெண்ட் ஸ்டேட்டை ஒரு சிங்கிள் ஸ்டேட்டை நான் கொண்டு வரதுக்கு பேர் என்னன்னா சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். சரியா? சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஸோ இப்போ இங்கே வந்து அது பேஸ் பண்ணி நான் வந்து வேல்யூஸ் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டிஎஃப்ஏக்கு நம்ம டிரான்சிஷன் டேபிள் முதல்ல பண்ணிட்டோம். அதாவது என்எஃப்ஏலேருந்து கன்வெர்ட் பண்ணி டிஎஃப்ஏக்கு டிரான்சிஷன் டேபிள் போட்டாச்சு. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து டயக்ராம் வரைய போகிறோம். இனிஷியல் ஸ்டேட் வந்து ஏ. ஓகேவா? இப்போ ஏல 0ங்க இன்புட் வாங்கினா எங்கே போகுது? ஏக்கு தான் போகுது. ஸோ அப்போது செல்ஃப் லூப் தானே மீனிங்கு, அப்படி போட்டு 0ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்புறம் ஏன்ற ஸ்டேட்டுக்கு 1ங்கிற இன்புட் வந்தால் எங்கே போகுது? ஏபிக்கு தான் போகுது இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் ஏபி, இது வந்து ஃபைனல் ஸ்டேட். அதை எப்படி நீங்கள் போடுறீங்க? இங்கே பின்றது ஃபைனல் ஸ்டேட்டாக போட்டிங்க, இங்கே ஏபின்றது ஃபைனல் ஸ்டேட்டாக எப்படி போடுறீங்கன்னா, ஏன்னா பிங்கிறது ஃபைனல் ஸ்டேட் எங்கே? என்எஃப்ஏல. ஸோ நம்ம என்ன தான் ஸ்டேட்ஸை கம்பைன் பண்ணாலும் ஃபைனல் ஸ்டேட்டோட ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் கலந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ பிங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு, அது என்ன தான் ஏவோட ஜாயின் பண்ணியிருந்தாலும் அது ஃபைனல் ஸ்டேட் தான். ஸோ அதனால தான் இங்கே நான் வந்து ஏபியை ஃபைனல் ஸ்டேட்டாக மென்ஷன் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஏங்கிறது இனிஷியல் ஸ்டேட் இல்லையா, இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ ஏபிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்னா அதுக்கு ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்படியே நீங்கள் டிரான்சிஷன் டேபிளில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது ஏல 1ங்கிற இன்புட் வாங்கிட்டு எங்கே போகுது? ஏபிக்கு தான் போகுது. அப்போது 1. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏபிக்கு வந்தாச்சு. ஏபியில் 0ங்கிற இன்புட் வாங்கினா எங்கே போகுது? ஏக்கு தான் போகுது. அப்போது ஏபியிலேருந்து ஏக்கு 0ங்கிற இன்புட் வாங்கிட்டு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் ஏபியிலேருந்து 1ங்கிற இன்புட் வாங்கினா எங்கே போகுது? ஏபிக்கே தான் போகுது. அப்போது ஏபிக்கு 1. ஸோ புரியுதா? இந்த டயக்ராம் வந்து இந்த டிரான்சிஷன் டேபிள்லேருந்து தான் நான் வரைகிறேன். எனக்கு 2 ஸ்டேட்டு ஏ ஏபி, அதுக்குள்ளே 0ங்கிற இன்புட் வாங்கினா எங்கே போகும், 1ங்கிற இன்புட் வாங்கினா எங்கே போகும் அப்படின்றத நான் பண்ணணும். ஸோ டிஎஃப்ஏனா எல்லா நோடுக்கும் இன்புட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லியே ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ ஏங்கிற ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதில் இன்புட் வந்து 0 1. அதே மாதிரி ஏபிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதில் 0 1. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு இந்த இன்புட் இருக்கும்போது எங்கே போகுதுன்றத நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்எஃப்ஏல இருக்கிற மெஷினை நம்ம டிஎஃப்ஏக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.
ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். சும்மா நான் நடத்துகிறத நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள். யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். அப்போ தான் இது உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும். இன்னும் நிறைய வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு வரும், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே.